ஆக 27/7/2016 பகல் 12:30 பாகம் 52 ஸ்லோகம் 13. ஸ்லோகத்தின் தலையங்கம் ஆதிபராசக்தி. இது 10 வரி இலக்கத்திலே முடிகின்றது. இதுவரை முதல் 5 நிலைகள் 51வது பாகம் வரை சொல்லி முடித்தோம். ஆதாரம், சுகம், ஆரோ அவரோ, அவித்யா வித்யா, சுகம், பஞ்சபக்தி சுகம், இந்த 5 நிலைகளை சொல்லி முடித்து விட்டோம். இந்த 5வது நிலை மிகவும் விரிவாக்கமாக சொல்லி முடிக்கப்பட்டது. மேலும் அதில் சொல்ல வேண்டிய சாத்தியக்கூறுகள் உண்டு. பாகம் நீண்டு கொண்டே போவதால் 51வது பாகத்திலே முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் 6வது நிலை, அதில் 12 நிலைகள். 6வது நிலை சரவணம். சரவணம், இந்த சரவணம் என்ற சொல் ஒரு மனிதனின் பிறப்பை குறிக்கிறது. இல்லை ஐயா, சரவணம் என்றால் ஆறுமுகனை குறிப்பதா? ஆறுமுகனையும் குறிக்கின்றது. ஷடாட்சரபதிக்கு சக்தியை குறிக்கின்றது. இது உடலை கிடத்தி ஜீவத்தை வெளிப்பட செய்து பரமாத்மாவான சோனிய கலசத்தின் உருவத்திலே இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியோடு இணைப்பது. பிறப்பை எதிர்ப்பது சிராவணம். பிறப்பை எதிர்ப்பது சிராவணம். பிறப்பெடுக்காது இருப்பது. நீ பிறப்பெடுக்காது இருக்க வேண்டுமானால் 84 லட்சம் முறை பிறக்க வேண்டும். அதில் பூவிலகிலே மரமாக பிறப்பது. பிறப்பதனுடைய காரணம் உலகை கருமில வாயு என்று சொல்லக்கூடிய தத்துவ விசாரத்திலிருந்து பிராணத்தின் வாயுவை சுத்தப்படுத்துதல். கருமிலவாயின் தன்மையில் நான் மாயை பற்றுகிறது. உண்ட உணவு மலமாக வருவதற்கே கருமிலவாயுதான் காரணம். அதை செரிக்க வைப்பது ஆக்சிஜன். பிராணன் என்பது இதற்கு பெயர். இந்த பிராணனை எந்த இடத்திலே வைப்பது என்பது தன்னுடைய உடல் கிரண சக்தியிலிருந்து ஜீவத்தை வெளிப்படுத்துவது அன்னையின் வேலை. இது வேத தத்துவத்திற்குள்ளே உண்டான ரகசியம். எங்கெங்கு காணினும் சக்திதான். எங்கெங்கு காணினும் சக்திதான். சூன்யக்காரி அந்த சக்தி ஜீவத்தை ஒரு உடலுக்குள்ளே படைத்து மாயையை வைத்து காரணத்தை உண்டு பண்ணி காரியத்தை சேர்த்து காமத்தின் விகாரத்தை உடலுக்குள்ளே புகுத்தி இந்த ஸ்ராவணம் என்று சொல்லக்கூடிய பிறப்புக்குள்ளே உண்டான ரகசியத்தை மறைத்து விடுகிறாள். ஏன்? பிறந்த குழந்தை ஆட வேண்டும், பிறந்த குழந்தை பாட வேண்டும். மலையிலே பிறந்த மரம், மலையிலே பிறந்த மரம் கள்ளி மரமாக கூட இருக்கட்டுமே. மாலவனை தரிசனம் செய்து 300 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அந்த மரத்திற்கு ஆயுளை கொடுக்கிறாள். இது பிரம்மன் கொடுப்பதல்ல.
சில வேளைகளில் அவள் உடலுக்குள்ளே இருந்த ஜீவமானது ஆக்ரோஷத்தோடு வெளிப்படும் காலத்திலே அந்த மலை பற்றி எரிகிறது. அந்த மலை பற்றி எரிகிறது. பற்றேறியக்கூடிய காலத்தில் பச்சை நிறத்தில் பசுமையாக இருக்கக்கூடிய மரங்கள் அழிந்து போகின்றன. மீண்டும் தன்னுடைய ஜீவத்தின் சக்தியால் ஸ்ரோணித்தத்தை உற்பத்தி செய்து எந்த இடத்தில் அந்த மரம் தீக்கிரையானதோ அந்த தீக்குள்ளே தன்னுடைய ஜீவத்தை மீண்டும் புகுத்தி அந்த மரத்தை உண்டு பண்ண செய்கிறாள். இதற்கு பிறப்பு என்பது பெயர். இதைதான் சூன்யக்காரன் கண்ணன் கண்டுபிடித்தான். இதைத்தான் சூன்யக்காரன் கண்ணன் கண்டுபிடித்தான். தன்னுடைய பக்தர்களை பிருந்தாவன தோட்டத்திற்குள்ளே பூச்செடிகளாக வைத்து இரவிலே அதுகள் மனித உருவம் கண்டு புல்லாங்குடல் கண்ணன் வாசிக்க இவைகள் அவனோடு கோலாட்டம் ஆடுகிறது. இது பிறப்பு தானே. என்னவாக பிறந்தது? மரமாக பிறந்தது. இந்த மரமானது சரவணம். மரமானது சரவணம். முக்கியமாக அந்த மரத்தின் காரியம் கருமிலை வாயை வெளிப்படுத்தி பிராணத்தை உற்பத்தி செய்து அன்னையை காணும்படி செய்து ஒரு மனிதனின் உடலை விடுத்து ஜீவத்திற்குள் புகுந்து பரம் என்று சொல்லக்கூடிய பெண்ணின் உடலை அடைவது. ஏன் அது ஆணாக இருக்கக்கூடாதா? கேள்வி வரும். ஆணாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பெண்ணாக இருப்பின் உள்ளே நுழைய உடல் தள்ளி மாயை மறந்து ஜீவனாகவே அந்த கருப்பொருளானது, எந்த கருப்பொருள்? ஸ்ரோணித்த கலசம் என்ற கருப்பொருள் தான் பெண் என்பதை தெரிந்து மாயையை தள்ளிவிடுகிறது. அன்னையோடு பரத்திற்குள்ளே சென்று விடுகிறது. இதுதான் 10 அவதாரத்தின் நிலை. அதற்காகத்தான் கண்ணன் என்ன செய்தான்? தன்னுடைய பக்தர்களை அன்னையிடம் சொல்லி அவளை ஏமாற்றி பிருந்தாவன் யாரோடு விளையாடுகிறான்? அவர்களுடைய ஆண் பெண் என்ற பக்தர்களோடு விளையாடுகிறான். அதன் மூலக்கருத்து என்ன? அன்னையின் பரத்தை எடுத்து ஜீவத்துக்குள்ளே புகுந்து அந்த ஜீவமான பெண் அவளுடைய ஆக்ரஹண சக்தியை விடுத்து மரமாக காட்சி கொடுக்கிறாள். ஆக்சிஜன் என்ற பிராணத்தின் வாயு வெளிப்படுவதால் அவை அனைத்தும் பெண் ரூபமாக ஆகிறது. அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். ஆனால் மரமென்று அதுகள் இரவிலே, பகலில் முளைத்த அந்த மரங்கள் இரவிலே நடனமாடும் போது ஆண் பெண் என்ற உருவம் மாறி அனைத்தும் பெண்ணாகி ஒன்றுமில்லை. மகரிஷிகள், சப்தரிஷிகள் இந்த மரங்களான உருவப்பெற்று இரவிலே நடனமாடுவது பிறப்பு. அதற்கு ஆதாரம் முதலிலே அன்னை என்ன வைத்திருக்கிறாள்? மரம். அந்த மரத்தினை எங்கு அமைக்கிறாள்?
ஷரவணம் என்பது பிறப்பு. வனத்தின் பகுதிக்குள்ளே வைத்து விடுகிறாள். ஏன் வனத்தின் பகுதிக்குள்ளே வைக்கிறாள்? எதற்காக வனத்தின் பகுதிக்குள்ளே வைக்கிறாள்? ஸ்ரோணிதம் என்று சொல்லக்கூடிய கலசத்தின் தக்தி ஜீவத்தை அடைந்து பரத்திலிருந்து பிரிந்து வந்து மரமாக ஆனது பிறப்பு ஷரவணம். அந்த மரத்திற்கு ஜீவத்தோடு கூடி மரமான பின் தன்னுடைய அவளுடைய யாருடைய அன்னை ஆதிபராசக்தியோட பிராணனை அளிக்கிறாள் மரங்களுக்கு. மனிதனை காட்டிலும் மரம் சிறந்தது தானே. அதற்காகத்தான் இறைவி அதை முதல் நிலையில் அறிவில் படைத்திருக்கிறாள். ஒரு மலருக்கு ஒரு மரத்தின் தன்மை, அதற்கு ஒரு வர்ணம். துளசியை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வகையான துளசி இருக்கிறது. அதை நன்றாக அலசி 200 மில்லி அளவிற்கு தண்ணீர் வைத்து, வெந்நீர் அல்ல, சுத்தமான நீர் வைத்து அலசிய துளசியை அதிலிட்டு காலை எழுந்து பல்லை துலக்கி வெறும் வயிற்றிலே 200 அளவுக்கு சாப்பிட வேண்டுமா? வேண்டாம், 100. அந்த நீரை அருந்த ஜீவத்தை கிளறி விடுகிறது. ஜீவத்தை கிளறுவதற்கு காரணம் என்ன? அந்த துளசிக்குள்ளே பிராணன் உண்டு. யாருடைய பிராணன் உண்டு? ஆதிபராசக்தியுடைய பிராணன் உண்டு. ஒரு மரத்தை சிருஷ்டி பண்ணுவது பிறப்பு. பிறப்பென்பது ஷரவணம். அதனுடைய காரியத்தின் தத்துவம் கரிமில வாயு என்று சொல்லக்கூடிய தும்ரம், கெடுதல். தும்ரம் நச்சுப்பொருள். அன்னை ஜீவத்திலே இருந்து புறப்பட்டு வந்த அக்னிக்கு கூட நச்சு உண்டா? உண்டு. நீ அரிசியை உண்டு மலத்தை வெளிவிடுகிறாய், நச்சுதானே. 6 மாத குழந்தை, 1 வயது குழந்தை தன்னுடைய மலத்தை உண்கிறது, தெரியாது, நச்சாக மாறுவதில்லை. வானத்தை யாரும் கைகோர்த்து நின்று பிடிப்பதில்லை, கீழே விடுவதும் இல்லை. யாராவது அதை கை தாங்கி பிடிக்கிறார்களா? வானம் உண்டா இல்லையா என்பது வேறு. கடல் நீரின் கலர் தான் வானம் என்கிறான். ப்ளூ, மாயையின் கலர் ப்ளூ, நீலம். அப்படி அந்த ஓரறிவான மரத்திற்கு, துளசிக்கு உடலிலே இருக்கக்கூடிய ஜீவத்தினை, அன்னை பிராணத்தினை கூட்டி வைக்கும் தன்மையை கொடுக்கிறது ஓரறிவு. இது காரியத்தின் நிலை. இதற்கு பிறப்பு என்பது பெயர். ஷரவணத்தின் முதல் தத்துவம் பிறப்பு. உலகத்தில் காடுகள் அழிந்து கொண்டு போகிறது. இவனால் அழிக்க முடியாது.
மீண்டும் முளைத்துவிடும். அன்னையின் திருக்கண்கள் பட்டுவிட அது முளைத்துவிடும். இன்றைய அமெரிக்கா என்று சொல்கிறீர்களே, 150 ஆண்டுகளுக்கு முன் இல்லை, 300 ஆண்டுகளுக்கு முன் காடாகத்தான் இருந்தது, வனம். இன்று அமெரிக்கா என்ற ஒரு நாடு உலகத்தின் முதல் நாடாக வருகிறது. காரணம், அன்னையின் ஜீவமானது அக்னியின் ரூபம் கொண்டு அங்கு உள்ள நச்சுத்தன்மையான கருமலத்தின் தன்மையை அழித்தது. அங்கே அன்னையின் பிராண சக்தி ஊடுருவியது, காடாக வளர்ந்தது. இப்பொழுது முதல் நிலை நாடாக அமெரிக்கா என்று இருக்கிறது. அவளுடைய திருக்கண் பட்ட இடம் இது. ஹிந்து, ஹிந்தியா, சிந்து, ஹிந்து, சிந்து நதி தீரத்தில் நடந்து வந்து அவள் ஆசுவசம் என்ற ஓய்வை எடுத்துக்கொண்டது இந்தியா என்ற பூமி. அங்கு காடோடு நிறுத்திவிட்டாள். இங்கு ஞானத்தின் விசிறிகளை கோடான கோடி விசிறிகளாக மலர வைத்தது இந்திய திருநாடுதான். இந்திய திருநாடுதான். சிந்தித்து பாருங்கள். உணவு, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி என்ற வாழ்க்கை, இல்லறத்தின் தன்மை, பிறப்புகளை எடுக்கும் தன்மை ஹிந்து மதத்திலே எளிமையாக இருக்கும். எத்தனை மதம் எடுத்துக்கொண்டாலும், உலகிலே உள்ள அனைத்து மதங்களை எடுத்துக்கொண்டாலும், ஆண் பெண் இருவர் உண்டு, ஆண் பெண் உடல் கலப்பு உண்டு, ஆண் பெண் பிறப்பு உண்டு. இந்து மதத்திலே அதை சார்ந்து கற்பு நெறியான காரியத்திற்காக பரமாத்மாவின் தத்துவத்திலே இருக்கக்கூடிய பெண் ஆண் அல்ல. கண்ணன் சொல்வான் பரமாத்மா ஜீவாத்மா என்று. என் உயிர் மூச்சு கண்ணன் இருப்பினும் இங்கே அந்த பரம் என்று சொல்லக்கூடிய அணுவின் தத்துவம் பெண்தான். இதை கற்றால்தான் விகாரம் போகும். இதை கற்றால்தான் விகாரம் போகும். விகாரத்தை அறுத்தெடுப்பதற்கு பிறப்பின் தன்மை முதலிலே மரமாக பிறக்க வேண்டும். இந்த மரத்தின் பிறப்புக்கே சரவணம் என்பது பெயர். துவஸ்தம்பம் எதிலே இருக்கிறது? மரம். இந்து மதத்திலே வாசக்கால் எதிலே இருக்கிறது? மரம். சேர், டேபிள், நாற்காலி மரம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். சேர், டேபிள் மரம். அதனுடைய சக்தி இறந்துபட்ட பின் எந்த மரமாக இருப்பினும் நேர்த்தியாக வைத்து கொண்டிருக்க 300 ஆண்டுகள் வாழும். என்னுடைய இல்லம் 26 வருடம் மூடி வைத்திருந்தது. 26 ஆண்டுகள் கண்ணன் வசித்தான் உள்ளே. தாளிட்ட கதவுகள் இன்று வரை நன்றாக உண்டு.
செல்லரித்து பார்த்து தோற்றுவிட்டது. இன்றும் அந்த இடம் உண்டு, கண்ணன் வசிக்கிறான். சென்னை மாநகரத்தின் மையப்பகுதியில் உண்டு. அவனோடு ஒட்டிக்கொண்டு நானும் வாழ்கிறேன். இந்த மரத்திற்கு பிறப்பு என்பது பெயர். அந்த பிறப்புக்கு சரவணம் என்பது பெயர். ஒரு ஞானத்தை கொடுக்க வல்ல மரம் மனிதனை தூண்டு விடுகிறது. இங்கே அறுத்த மரத்தை பெங்காலுக்கு எடுத்து செல்கிறான், அமெரிக்காவுக்கு எடுத்து செல்கிறான், தாய்மண்ணை விட்டு போகிறது. மலேசியாவில் இருக்கக்கூடிய மலேசியா டீ குட் பெருமையாக சொல்வான். இவனை அறுத்து எந்த ஊருக்கு அனுப்புவது? தின்றதற்கே வேலை செய்யாதவன் மனிதன், உறங்கியதற்கு வேலை செய்யாதவன் மனிதன், மனதிற்காக வேலை செய்யாதவன் மனிதன், இறந்ததற்காக வேலை செய்யாதவன் மனிதன், இறக்கப் போவதற்காக வேலை செய்யாதவன் மனிதன், தனக்கு தானே வேலை செய்து கொள்ளாதவன் மனிதன், குருவுக்காக வேலை செய்யாதவன் மனிதன். இந்த மரம் எதற்கு பிரயோஜனம்? இதற்கும் பிறப்பென்ற ரகசியத்தை அன்னை கொடுத்திருக்கிறாள். ஜீவத்தின் பரத்தின் தன்மையை நேரடியாக மனிதன் என்ற உருவிலே கொடுத்திருக்கிறான். பின்னே அதை பார்ப்போம். இந்த பிறப்பின் தன்மைக்கு சரவணம், இந்த பிறப்பின் தன்மைக்கு சரவணம். சிந்தித்து பாருங்கள். பிறப்பு என்பதுதான் சரவணம். அதை தான் பிடித்து கொண்டான் முருகன் என்ற பெயரோடு வந்தான். பாட்டி வீடு முருகனுக்கு. ஆதிபராசக்தி என்ன வீடு? செல்ல பிள்ளை. பாட்டி வைத்த வாகனத்தை அனைத்தும் திருடி வந்து விட்டான். சக்திவேல் என்பது பெயர். என்ன வேல்? சக்திவேல் வந்தால்தான் வெற்றிவேல் வரும். வெற்றிவேல் வந்தால்தான் வீரவேல் வரும். இவை எங்கே அடக்கம்? சக்திக்குள்ளே அடக்கம். சரவணம் என்பதுடைய நேர்பொருள் பிறப்பு. முதல் நிலை பிறப்பு மரத்தை சார்ந்திருக்கிறது. வில்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வில்வம், அதை நீரிலே இட்டு ஒரு படி நீர் 1000 ml, சாதாரண நீர் காய்ச்ச வேண்டியதில்லை. காய்ச்சி வடித்து சாதாரண தூய நீரை எடுத்து கால்வாயிலே ஓடக்கூடிய நீரை நாய் அருந்துகிறது. நோ கிட்னி டிசீஸ். 3 நாள் உணவை வீசுகிறாய், காக்கை அருந்துகிறது. நோ கிட்னி டிசீஸ். 10 நாள் பழைய சோறை வீசுகிறாய், நாய் அருந்துகிறது. நோ கிட்னி டிசீஸ். தூய நீர் என்று சொல்கிறோமே, அதனால் வருவது கிட்னி டிசீஸ். அதனுடைய ஓப்பொருள்கள், தூய்மைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள். நூறு 1000 ml, 1 லிட்டர் நீரிலே வைத்து, வெந்நீர் அல்ல, பன்னீரும் அல்ல, சாதா நீர், குளிர்ந்த நீர், காலை எழுந்து குளிக்கக்கூடிய நீரிலே அதை விடுத்து குளித்தால் பித்தம் தெளிந்து போகும். இது கட்டுக்கதை என்பேன். உண்மைதான். கதை கட்டுக்கட்டாக உண்டு, அதனால் அதற்கு கட்டுக்கதை. இப்பொழுது விளையாட்டு அம்மை வருகிறது, புட்டாளம்மை வருகிறது, பல வகையான அம்மை. ஒரு 3 நாள் 5 நாளில் கீழே இறங்குகிறது. என்ன செய்கிறார்கள்? வேப்பிலை தெருவில் வைக்கிறார்கள். ஒன்று பிறப்பு நடக்கிறது, அல்லது அந்த வீட்டிலே அம்பாள் இருக்கிறாள் என்பது பொருள். மஞ்சள், அது கூட ஓரறிவு. வேப்பிலை ஓரறிவு. தெளித்து கொண்டு வருகிறோம். மஞ்சளோடு கூடி வேப்பிலையை அரைத்து
நீரில் பச்சை நீரில் விட்டு சூரிய வெளிச்சத்தில் வைத்து 6வது நாள் அந்த குழந்தை மேல் அந்த நீரை தெளிக்கிறார்கள். இது இயல்பு. அப்பொழுது அந்த உடலுக்குள்ளே ஜீவத்தோடு கூடிய பரத்தின் தத்துவத்தை அடைந்த அன்னை அந்த உடலிலே அமர்கிறாள். உடலிலே இருந்த அம்மை போக வேண்டுமானால் பிறப்பென்று வேம்பு என்ற ஒரு மரம் எடுத்திருக்கிறதே, அந்த இலையின் வழியாக இது போகிறது. ஓரறிவு வேம்புவால் அன்னையானவள் ஜீவத்தின் பரத்தில் ஜீவம் கலந்து அந்த உடலுக்குள்ளே அடங்குகிறாள். அந்த அம்மையின் பால் வடிந்து உடல் பட்டால் பொங்கி உடலெல்லாம் அம்மையாக வந்துவிடும். அதற்கு சரியான மருந்து என்ன? வேப்பிலை. அந்த மரத்தின் பிறப்புக்கு சரவணம் என்பது பெயர். அதில் உள்ள காரியம் அன்னை ஜீவமாக பரமாக, பிராணத்தின் தன்மையாக ஓம்காரத்தின் அணுவாக, ஸ்ரோணத்தின் தத்துவமாக 5 வகையான நிலைகளையே குறித்து கொள்ள வேண்டும். நீரோடு கலந்து அந்த உடலுக்குள்ளே சேரும்போது அன்னை அனுபவித்து குளிர்ந்து தான் குளிர்ந்து குளித்து வெளியேறுகிறாள். அதற்கு உதவுவது என்ன? வேப்பிலை. அந்த மரத்தின் தன்மை, அதனுடைய பிறப்புக்குள்ளே இத்தனை ரகசியங்கள் உண்டு. இதற்கு காரியத்தின் சித்தி என்பது பெயர். கோடிட்டுக் கொள்ள வேண்டியது. அந்த குழந்தை உணர்கிறது. வேப்பிலையோடு கரைத்த மஞ்சளோடு நீர் உடலிலே சேரும்போது அன்னை உடலை விட்டு போகிறாள், சாந்தமாகிறாள். இது காரணத்தின் சித்தி. இந்த காரியத்தின் காரணத்தின் சித்தியை ஒரு மரத்துக்குள்ளே அன்னை வைத்திருக்கிறாள். அந்த மரத்தின் பிறப்புக்கு சரவணம் என்பது பெயர். சரவணம் என்றால் பிறப்பு. ஆகவே அதை 6வது நிலையிலே கொடுத்திருக்கிறாள். ஆதாரம் 1, சுகம் 2, ஆரோ அவரோ 3, அவித்யா வித்யா 4, சுகம் பஞ்சபக்தி சுகம் 5, 6வது சரவணம் பிறப்பு. ஆகவேதான் பிறப்புகளிலே முதல் அறிவாக மரத்தை வைத்திருக்கிறாள். மரம் வேண்டாம் ஐயா, அருகம் பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலறிவு புத்தியோடு கூடிய சித்தியை கொடுப்பது. மாமா மாமி சித்து அல்ல, புத்தியோடு கூடிய சித்தியை அளிப்பது. மனதிற்கு கவனம் இருக்காது என்று புத்தி என்று ஒரு பெண்ணும் சித்தி என்று ஒரு பெண்ணையும் விவாகம் பண்ணி கொண்டதாக விநாயகரை சொல்வர். அருகம்புல்லின் தன்மை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓரறிவு. அதற்குள்ளே ஓரறிவுக்குள்ளே 4 வேதங்களை நேரடியாக பரத்தின் பொருளாக வைத்திருக்கிறாள். இது பிரம்மத்தின் ஞான நிலையை கடந்தது. இது பிரம்மத்தின் ஞான நிலையை கடந்தது. யஜுர் சாம அதர்வன ரிக், யஜுர் சாம அதர்வன ரிக் 4 வேதங்கள் அருகம் புல்லுக்குள்ளே வைத்தனர். ஜீவத்தின் நிலை பரத்தோடு கூடி ஸ்ரோணத்தின் தத்துவம்.
சோழம் என்றால் ஒரு பொருளின் உற்பத்தி. அதை விநாயகப் பெருமான் தன்னகத்தே எடுத்துக்கொண்டான். அதனால்தான் மகாபாரதம் எழுதினான். வேதத்தின் தத்துவத்தை ஆராய்வதற்கு தந்து கோடிட்டு கொள்ள வேண்டியது. தந்து என்ற தந்தம் தேவைப்பட்டது, அச்சாணி. தந்து என்ற தந்தம் தேவைப்பட்டது, அச்சாணி. எடுத்தான், எழுதினான். எழுதுவதற்கு காரணம் அருகம்புல். அருகம்புல் அருகம்புல் வேதங்களை சொல்லிக் கொடுக்கும் காரியத்தினை செய்கிறது, காரிய சித்தி. அருகம்புல் பிறப்பதற்கு சரவணம் என்பது பெயர். அதை விநாயகப் பெருமானுக்கு சார்த்தக்கூடிய போது, இப்பிறப்பிலோ அடுத்த பிறப்பிலோ மீண்டும் மனிதனாக பிறந்து வேத தத்துவத்தோடு வாழ்கிறாய். அன்னையின் ஜீவம், அன்னையின் சுரோனிதம், அன்னையின் அக்னி, அன்னையின் பரமாத்ம பொருள், அன்னையின் பெண் தன்மை, இவை அனைத்துமே எதற்குள்ளே அடங்கியிருக்கிறது? அருகம்புல். தானே வேதத்தின் சொரூபமாக காயத்ரிக்கு 4 முகங்கள், 4 வேதங்கள். அருகம்புல்லுக்குள்ளே அடங்கும் போது அவளுக்கு 5 முகம். அருகம்புல்லுக்குள்ளே அடங்கும் போது இந்த அன்னைக்கு 5 முகம். 5வது முகம் அன்னை ஆதிபராசக்தியே. இந்த அருகம்புல் ஒரு பிறப்பு. அந்த பிறப்பை குறிப்பது சரவணம். சரவணம் என்ற சொல் பிறப்பு. அடுத்த பிறப்புக்குள்ளே மனிதனாக பிறப்போம் என்பதை காட்டிக் கொடுப்பது இந்த அருகம்புல். ஏன் அடுத்த பிறப்பிலே மனிதன் மீண்டும் மனிதனாக பிறக்கிறோம் என்பதை சொல்வது, 4 வேதத்தின் நிலை நம்மோடு உறைந்து வந்து மனிதனாக இருந்து மனிதன் போல் வாழ்ந்து ஜீவத்தை அறிந்து அன்னை ஒரு பெண், உலகம் அனைத்தும் சக்தியின் தன்மை என்பதின் காரணத்தின் ரகசியத்தை அறிவது காரணத்தின் சக்தி. இது ஓரறிவுன் மரத்துக்குள்ளே உண்டான மரம், செடி, கொடி, மலர், இதற்குள் என்ன நிறைந்திருக்கிறது? அன்னையின் பிராணசக்தி. கள்ளி சப்பாத்தி என்று ஒன்று சொல்வீர்கள். மேலே முள் நிறைந்திருக்கும். அந்த பச்சை தோலை எடுத்து உள்ளே இருக்கிற வெள்ளை பகுதி அன்னை, மருத்துவ குணம் நிறைந்தது. ஓரறிவு தானே. மலட்டுத்தன்மையை நீக்குமாம். அது வருவதற்கு காரணம் பல பிறப்புக்கு முன்னே வாழை மரத்தோடு கூடிய நாகத்தை அழித்து விடுதல். வாழை மரத்தோடு கூடிய நாகத்தை அழித்து விடுதல். ஓர் அறிவு மரத்திற்கு இந்த சக்தி. அப்படி அழிக்கக்கூடிய காலத்திலே பிராணன், அன்னையுடைய ஜீவம், அவளுடைய உருவம், ஸ்ரோணித்த கலசம், பரத்தின் சக்தியை அழிப்பதாக பொருள். அது பரம்பரையாக அந்த வியாதி வந்து கொண்டே இருக்கும். கரு இருக்காது. ஆகவே ஹிந்து மதத்திலே ஆலமரத்தை சுற்றி வருகிறார்கள்.
கவனித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. இந்த நிலைகள் மரத்தின் பிறப்பு, அந்த பிறப்பின் சக்தி சரவணம். சரி, இந்த குறைகள் நீக்க முடியுமா? நீக்க முடியும். யாரை பகிர்ந்து கொள்வது? அன்னையை பகிர்ந்து கொள்வது. வருவாளா? வரமாட்டாள். எப்படி வருவாள்? அக்னி ரூபமாகத்தான் வருவாள். அதனுடைய சக்தியை யார் வழியாக உணர்வது? மகா குருவின் வழியாகத்தான் உணர வேண்டும். மனம் குருவை ஏற்றுக்கொள்ளுமோ? ஏற்றுக்கொள்ளாது. பாலும் தொடர்ந்து வர கசந்து போகும், புளிப்பாகும். குருவை மனம் ஏற்காது. ஏற்கும் காலம் தேவை. அதற்கு பிறப்பின் நிலை முதலிலே இருந்து ஓரறிவாக பிறக்க வேண்டும். இதற்கு சரவணம். இதற்கு என்ன பெயர்? சரவணம் என்றால் பிறப்பு. அந்த சரவணத்தின் தத்துவம் முதல் பிறப்பு மரம், செடி, கொடி, காடு. இதற்கு அடைக்காத்து இருப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. இதற்கு சரவணம் என்பது பெயர். இந்த சரவணத்திற்கு ஒரு மரமாக பிறக்க அந்த பிறப்பின் தன்மை, அந்த பிறப்பின் ரகசியம், மயிலொன்று பிறந்து நடனமாடி வனத்திலே கடித்திருந்தது. நான் பிறந்தது வீண் என்று நினைத்தது. அதிலிருந்து ஒரு தோகை கீழே விழுந்தது. என்னுடைய அழகான தோகை விழுந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று அழுதது. அழுதபோது அன்னை எதிர் நின்றால் கவலைப்படாதே, என்னுடைய மகன் உன்னை காப்பான். கண்ணன் வந்தான், மயில் தொகையை சிரசிலே வைத்து கொண்டான். இதென்ன ரகசியம்? இது மகாபாரதம் யுத்தம் வரை வரும் என்றான். 4வது அறிவான பறவை இனத்திலே பின்னே பார்ப்போம். அது பிறப்பு. அந்த பிறப்பின் ரகசியத்தையும் சொல்கிறாள் அன்னை. மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ஜீவத்தை விடாமல் பிடித்து கொண்டிருப்பதனால் உறவு, ஜனனம், மரணம். உறவு, ஜனனம், மரணம். என்னோடு கோடிக்கணக்கான மக்கள் வந்தனர், வேண்டாம் லட்சக்கணக்கான மக்கள் வந்தனர். 46 ஆண்டுகள் இருந்தோம். எனக்காக இதுவரை அழுதவன் ஒருவரும் இல்லை. இனி அழப்போவதும் எவனும் இல்லை. அது கண்ணன் காட்டிய வழி. அது கண்ணன் காட்டிய வழி. அந்த வழியில் நடந்தால் இத்தனை கோடி மக்களை சந்தித்த பின் தான் ஞானம் வர வேண்டும். வாழ்க்கையின் பெருபகுதியை இதற்காக ஒதுக்கிவிட்டோம். அதில் முளைத்ததுதான் இந்த ஸ்லோகம். ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதிஷ்ட பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி. சிருஷ்டி சரவணத்தை வைத்து பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறாள். சிருஷ்டி சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. அவள்தான் அங்கமெல்லாம். அவள்தான் அங்கம். அவளுடைய அங்கம்தான் உலகம். பிரதான வித்யா சஸ்ரான நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இந்த பிறப்பின் தன்மையை, இந்த மரத்தின் தன்மையை அடுத்த 1 மணி நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம்.